ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு மஞ்சுமா, நீங்கள் என் சொந்தம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையான சூப்பரான ஒரு பன்னீர் ரைஸ் தாங்க. எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வாங்க கடைக்கு போகலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரமில் அம்மா வீட்டான இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த கடை. இங்கே தான் நம்ம வந்து எப்போவுமே பன்னீர் வாங்குவோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பன்னீர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா வந்து பன்னீர் ரைஸ்க்கு தேவையான ரைஸை வந்து ஊற வச்சுட்டாங்க. ஒரு 1/2 hour அவ்வளோதான் ஊற வைக்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து சாதம் வந்து தாளிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எண்ணெய் லைட்டாக போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பன்னீர் அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிட்டாங்க. அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ், நம்ம மசாலா வந்து எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. கூடவே என்னங்க அவங்க டார்லிங் நம்ம ஆனியனை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு கலரி நல்லா சூப்பராக ஒரு ப்ரௌனிஷ் வரும்போது அக்கா வந்து இந்த பன்னீர் ரைஸ்க்காக ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்காங்க. 3 வெங்காயம் 1 தக்காளி அந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தக்காளியும் நல்லா நீட் வாட்டுறதுல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாங்கங்க. அக்கா ஒரு பக்கம் கேரட் கட் பண்ணேன், நானும் வேகமாக வந்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு உள்ளே வரும்போது கேரட்டு நம்ம மேலே பாஞ்சிருச்சு. சரி கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டுருவோமே அப்படின்னு ஒரு பக்கம் கேரட் அள்ளி நம்மளும் வாயில் போட்டு தெம்ப வேலை செய்யணும் இல்லைங்க. என்ன வேலை தானே, கேமரா தான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க. மஞ்சுமா விழுந்து வேலை செய்யுதோ அப்படின்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மாங்க கேமரா எடுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ அக்கா வந்து இந்த பன்னீர் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இந்த பன்னீர். ஸோ இதை வாங்கிட்டு வந்து அக்கா ஒரு பக்கம் பன்னீரை கட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஸோ இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. புதினா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ புதினா வந்து லைட்டாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபைனல் டச்சில் ரைஸை இறக்கிட்டு தம் முடித்து இறக்கிட்டு கொஞ்சம் புதினா மேலே தூவிடுவாங்க. ஸோ பன்னீரை வந்து நல்லா சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சேன், என்னக்கா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் துண்டு ஆகாதான்னு. வீடியோக்காக தாங்க அக்கான்னு சொல்கிறேன், இல்லைன்னா அக்கான்னு சொல்ல மாட்டேன். கவி இங்கே வாடி அப்படின்னு சொல்லுவேன். எனக்கும் அக்காவுக்கு 2 வயசு டிஃப்ரெண்ட்டு. அது என்னமோ தெரியல, குழந்தையிலேருந்து நானும் அக்காவும் ரொம்ப க்ளோஸ்டு. அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், சண்டை போடுவோம். பேர் விட்டு தான் நான் அவளை கூப்பிடுவேன். சம்டைம்ஸ் எரும மாடு அப்படின்னு கூட திட்டியிருக்கேன். அடிச்சுப்போம், 2 பேரும் கோவப்பட்டு சண்டைலாம் போட்டிருப்போம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங், ஒரு லவ்வபிள் அம்மா, இன்னொரு அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டா. எல்லாருக்குமே அப்படி தான் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் தான் அக்கா தங்கச்சி அந்த ஈகோஸ்லாம். ஆஃப்டர் மேரேஜ் வேறு யாருங்க நம்ம புலம்பலெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்கா? அக்கா தானே. ஸோ எல்லாமே அக்கா தான் நமக்கு. அக்கா வந்து சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக சமைப்பாங்க, டேஸ்ட்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தம் விசில் விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மேட்டரை மறந்துட்டோம் பாருங்கள். அரிசி போட்டுட்டு தம் போட்டாங்கங்க. தம் போட்டு இறக்கிட்டாங்க. சூப்பரான அருமையான ஒரு பன்னீர் ரைஸ். அரிசி பாருங்கள், சும்மா உதிரியாக சாதம் நல்லா நீட்டாக சூப்பராக இருந்ததுங்க. காரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பெப்பர் வந்து மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அக்கா சூப்பராக இறக்கி முடிச்சிட்டாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து அம்மா வந்து வாழைக்காய் ரவுண்டாக பொரியல் பண்ணியிருந்தாங்க. நான் தான் கட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரவுண்டாக கட் பண்ண சொன்னாங்க. நல்லா கட் பண்ண மெலிசாக கட் பண்ணிட்டேன். ஸோ வாழைக்காய் கொஞ்சம் புட்டு மாதிரி ஆகிடுச்சு. பட் சூப்பராக இருந்தது. பன்னீர் ரைஸ்க்கு வாழைக்காய் புட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் குருமா, பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு போட்ட வெஜ் குருமா தான் இதுக்கு சைட் டிஷ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சாப்பாடுங்க. மஞ்சு கூடுவாஞ்சேரி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக 5 to 10 kg ஏறிடுவோம் போல். நல்ல அருமையான சாப்பாடு, சூப்பரான நெய் பன்னீர் ரைஸ், செம்ம சூப்பர். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அக்காவோட இந்த பன்னீர் ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிற மக்களே. பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீன் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மஞ்சுமா. கண்டிப்பாக மக்களே ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா கையால் என்ன தான் நம்ம சமைச்சாலும் விழுந்து அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா கையால் சாப்பிட்ற அந்த அனுபவம் இருக்கே அப்பப்பா. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், வாழைக்காய் திருடி நான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என் தம்பி. சூப்பராக வாழைக்காய் அங்கே இருக்கும்போது நான் எடுத்து சாப்பிட்ருவேன். ஃப்ரையில் இருக்கும்போதே ஒரு பக்கம் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க ஹாலுக்கு போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா எல்லாருக்குமே வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் நம்ம செஞ்சாலும் அம்மா கையில் சாப்பிட்ற அனுபவம் அருமைங்க இல்லைங்களா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் புரியுது, அம்மாவோட அருமை பெருமைலாம்.
கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் போட்டு வச்சுட்டு வா 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 வான்னு கூப்பிடுவாங்க, நம்ம பாட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். இப்போது அம்மா வந்து உட்காடுறாங்களோ இல்லையோ நான் வந்து உட்காந்துருவேன் அம்மா கையால் போட்டு சாப்பிட்ணுன்னு. ஸோ ரைஸ் சூப்பராக வந்திருக்கு, எல்லோரும் குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றோம். தேங்க்யூ.